சொல்லும்போது நன்மை பிரித்து அறியக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்கான். நான் தீமையில தான் இருக்கிற நன்மையில வாழணும் விரும்புங்க. இது எனக்கு வாழ்க்கையை கொடுத்துரு, அந்த விருப்பம் தான் நம்மளோட முயற்சி. நம்மளே நினைச்சிட வேண்டாம், அவனோட ஒப்படைக்க வாழ்க்கை லேசாக இருக்கும். எது ஒன்றும் சரி, பார்க்குறோம், கேட்குறோம், உணர்றோம், வேணும் வேணாம், அவ்வளோதான். அவ்வளோ லேசான மார்க்கம். இந்த மார்க்கம் இறைவன் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தலை. கஷ்டப்படுறதுக்கு அந்த குரான் கிடையாது. சுகமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, லேசான வாழ்க்கைக்கு குரான். அதனால் எதாவது புரிஞ்சுக்கிறமாக மட்டும்தான் முக்கியம். நம்மளை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுலையும் நமக்குள்ளேயும் நடக்கக்கூடியதில் நம்ம உணர்வுக்குமா உணர்ச்சி இருக்கிறோமா அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் பெரும்பாலும் உணர்ச்சிட்டு தான் இருக்கிறேன். நல்ல பேஜை பேசுறேன்னா கெட்ட பேஜை பேசுறேன்னா பெரும்பாலும் கெட்ட பேஜை தான் பேசிட்டு இருக்கேன். நல்ல பார்வை பார்க்கணும், கெட்ட பார்வை பார்க்கணும், பெரும்பாலும் கெட்ட பார்வை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் நல்ல செயல் ஈடுபட்டுக்கிறேன், தேவையில்லா செயல் ஈடுபட்டுக்கிறேன், தேவையில்லா செயல் ஈடுபட்டுக்கிறேன், இருபது பொருத்தமில்லா சேர்ந்து ஈடுபட்டுருக்கிறேன். நல்ல எண்ணத்துக்குன்னா கெட்ட எண்ணத்தில் இருக்கிறேன், கெட்ட எண்ணத்துல தான் இருக்கிறேன். நல்ல குணங்கள் இருக்கிறோமா, கெட்ட குணங்கள் இருக்கிறோமா, கெட்ட குணம் தான் இருக்கும். இவ்வளவுதான். நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒத்துக்கங்க, ஒப்படைச்சிருங்க. நாம இதை புரியறதுக்கே நம்ம அந்த உணர்வு இல்லாத புரிய மாட்டேங்குது. நான் செய்யறதெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கேன். நான் நன்மையும் தீமையும் சமமாகாது. அதனால் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி தடுத்துக்கிறது? நான் தீமையில தான் இருந்தால் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். அதில் ஒரு நன்மை இருக்கு. உணர வேண்டியது, ஒத்துக்க வேண்டியது, ஒப்படைக்க வேண்டியது. இது நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஏதாவது கஷ்டப்பட்டோமா, நம்ம ஏதாவது முயற்சி பயிற்சி பண்ணோமா? ஏற்றுக்கிட்டோம் சொல்லும் பொழுது, ஆமா நம்ம தீமையில தான் இருக்கிறோம், அவ்வளோதான். இந்த எண்ணத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தான்னு சொன்னா இன்னும் நான் பக்கம் முயல்றேன். நானே விரும்பி வேண்டான்னு விரும்புகிறேன். என்னுடைய என்னை படைச்சவனே, என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய பேச்சுகளையும் செயல்களையும் பாரு, தீமையை நீக்கிடு. நன்மையான எண்ணங்கள், நன்மையான பேச்சுகள், நம்முடைய செயலும் செய்யணும். தீமைகளுக்கு என்ன உதவியால் ஆக்கிறாத, நன்மைக்கு நான் ஒரு தடையாகவும் ஆயிடக்கூடாது.